गरुडगमन तव चरणकमलमिह मनसि लसतु मम नित्यम् गरुडगमन तव चरणकमलमिह இப்போ மஞ்சள் பூசணிக்காய் போட்டு ஃபஸ்ட்டு சாம்பார் பண்ண போகிறோம். அதுக்கு கடாயில் நான் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். ஆல்ரெடி கடலை எண்ணெய் காஞ்சிடுது. கடுகு, வெந்தயம், காஞ்ச மிளகா ஒரு 2-3 சேர்த்துக்கிறேன். இது வந்து பூசணிக்காய் காய் வந்து கொஞ்சம் திதிப்பாக இருக்குங்கிறதுனால மஞ்சள் பூசணிக்காய் கொஞ்சம் காரம் தூக்கலாக சேர்த்துனோன்னா அந்த வந்து திதிப்பை வந்து பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். ஜஸ்ட் நிறைய வேண்டாம். மிளகா ஒரு 2 சேர்க்குறோன்னா கூட ஒரு 2 சேர்த்துக்கலாம். பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் தான் சேர்த்து போயிடலாம், அதே சேர்த்துக்கலாம். தோல் சீவிட்டு மஞ்சள் பூசணிக்காய் நான் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். ஒரு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். காய் நல்லா வதங்கிடுச்சு. இப்போது புளிஜலம் நான் கரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு வேணுமோ அதுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. புளிப்பு வந்து ஒரு சில பேருக்கு புளிப்பு ஜாஸ்தியாக பிடிக்கும், ஒரு சில பேருக்கு பிடிக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இப்போது புளிஜலத்தையும் சேர்த்துக்கிறேன். சாம்பாருக்கு தேவையான சாம்பார் பொடி, உங்களோட சாம்பார் பொடியோட காரம் எவ்வளோ இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ நான் சாம்பார் பொடி ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட சேர்த்துருக்கேன். நெக்ஸ்ட்டு சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு, கல் உப்பு. ஸோ இந்த மாதிரி காயெல்லாம் உப்பு ரொம்ப தாங்காது. ஸோ நீங்கள் பார்த்துன்னு போட்டுக்கோங்க. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ இது நல்லா புளி பச்சை ஸ்மெல் போக கொதிச்சிருது. இந்த பூசணிக்காயும் பார்த்தா தெரியும் உங்களுக்கு சாஃப்டாக ஆரம்பிச்சிருது. இப்போது துவரம்பருப்பு நல்லா குழசலாக வேக வச்சு மஞ்சப்பொடி போட்டு குழசலாக வேக விட்டு குக்கரில் மசிச்சு எடுத்துன்னு இருக்கேன். இப்போ பருப்பையும் நம்ம இதில் விட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான். நீங்கள் இதுக்கு மேலாப்பில் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் சேர்த்துக்கிறேன். இது 2 நிமிஷம் கொதிக்கட்டும், அதுக்கப்புறம் நான் காமிக்கிறேன். பருப்பு போட்டோன்னா இது நல்லா கொதிச்சு வந்துடுது. சூப்பராக வந்து ரெடி ஆகிடுது. அந்த சூட்லேயே வந்து பரங்கிக்காய் வெந்துடும். ஏன்னா வந்து நம்ம ரொம்ப நாளை கொதிக்க விட்டோம் அப்படின்னா அது கரைஞ்சி போயிடும். ஸோ இப்போது இதை நம்ம அப்படியே வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா இந்த சூட்டில் வந்து காய் இன்னுமே கொஞ்சம் சாஃப்ட் ஆகிடும். ஸோ அவ்வளோதான். இப்போ ஆஃப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா சேனக்கிழங்கு கறி பண்ண போகிறோம். இப்போது எண்ணெய் காஞ்சிடுது. இழுப்பு சட்டியில் எண்ணெய் விட்டு வச்சுருக்கேன். நம்ம இதை வறுவல் கறியாக தான் பண்ண போகிறோம். ஸோ கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம், இதெல்லாம் பொரிஞ்சிடுத்து. இப்போது சேனக்கிழங்கு நான் சொன்ன மாதிரி அந்த லெமன் ஜலத்தில் போட்டிருந்தோம் இல்லையா, அது நல்லா புழிஞ்சிட்டு எடுத்துன்னு வந்திருக்கேன். அதையும் இப்போ இதில் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பண்ணும்பொழுது காராது, சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும், நல்லா ஃப்ரை பண்ணவும் வரும், உடம்புக்கும் நல்லது. ஸோ அவ்வளோதான். இதை அப்படியே 2 நிமிஷம் ஒரு பெரட்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம உப்பு காரம் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மஞ்சள் பொடி, காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரப்பொடி, தேவையான அளவு உப்பு.
நம்ம உப்பு ஜலத்தில் ஊற வச்சுருந்தோம். பட் நம்ம அது தண்ணியில் அதெல்லாம் பிழிஞ்ச உடனே அந்த உப்பு வந்து தண்ணியில் போயிருக்கும். ஸோ இப்போ வந்து கிழங்குக்கு ரோஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற தேவையான உப்பு நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்க வேண்டியதான். இதை அப்படியே சிம்மில் வச்சு ஒரு 10-15 நிமிஷம் நம்ம நல்லா வதக்க போகிறோம். இது வந்து அந்த உப்பு ஜலத்தில் போட்டதுனால ஆல்ரெடி சாஃப்ட் ஆகிடுது. ஸோ ஈஸியாக வதங்கிடும். நம்மளும் பொடி பொடியாக நறுக்கியிருக்கோம். ஸோ இதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுட்டோம். வச்சுட்டு சிம்மில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு சூப்பராக கறி ரெடி ஆகிடும். இப்போ நம்ம போட்ட இந்த சேனைக்கிழங்கு பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து நல்லா மொறுன்னு வந்துடுது. ஸோ உங்களுக்கு இன்னும் ரோஸ்ட்டாக வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை கொஞ்சம் பதமாக இருந்தால் போகிறோன்னா ஆஃப் பண்ணிடலாம். நான் இப்போது எனக்கு இது ரோஸ்ட் ஆனது போகிறோம், ஆஃப் பண்ணிடுறேன். சூப்பரான சேனைக்கிழங்கு கறி ரெடி ஆகிடுது. இப்போது நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தா தக்காளி ரசம். புளி இல்லாமல் வெறும்ன தக்காளி மட்டும் போட்டு ஒரு ரசம் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து ஒரு தக்காளி நான் கம்மி குவான்டிட்டியில் பண்ணுறேன். ஸோ நான் அதனால் கம்மியாக எடுத்துட்டுருக்கேன். இதுக்கு ஒரே ஒரு தக்காளி எடுத்து நல்லா மிக்சியில் நைஸாக அரைச்சி வச்சுட்டுருக்கேன். இப்போது இதில் கலருக்கு மஞ்சள் பொடி, அதுக்கப்புறம் ரசப்பொடி, பெருங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி போட்டுருக்கேன். அதுக்கப்புறம் ரசத்துக்கு தேவையான உப்பு. இது புளி போடாததுனால உப்பு கொஞ்சம் பார்த்துன்னு போட்டுக்கணும். இப்போது வாசனைக்கு கருவேப்பிலை, இதில் கொஞ்சமாக ஜலம் விட்டுக்கிறேன். இதை ஒரு 5-10 நிமிஷம் நம்ம கொதிக்க விட போகிறோம். ஜஸ்ட் தக்காளியோட பச்சை ஸ்மெல் போனால் மட்டும் போதும். ஸோ 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறமா நான் காமிக்கிறேன். இது இப்போது கொதிச்சிருத்து, பச்சை ஸ்மெல் போக கொதிச்சிருத்து. இதில் துவரம்பருப்பு வேக வச்ச பருப்பு ஜலத்தை நான் அப்படியே ஆட் பண்ணிவிட்டு ஒரே ஒரு நுரை வந்தோடனே அடுப்பை ஆஃப் பண்ணிட போகிறோம். அந்த தக்காளியோட புளிப்பு மட்டுமே இந்த ரசத்துக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இதில் வந்து ஒரே ஒரு பிஞ்சு வெல்லம் மட்டும் சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி பச்சையாக நான் தூவிக்கிறேன். அவ்வளோதான். இது நுரைச்சி வந்த உடனே நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கடுகு ஜீரகம் தாளிச்சிடலாம். அவ்வளோதான். இது நுரைச்சி வந்துடுது. இப்போது ஆஃப் பண்ணிடலாம். நெய் வச்சுருக்கேன், கடுகு, அதுக்கப்புறம் ஜீரகம். அவ்வளோதான். பொரிஞ்சோடனே அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ரசத்தில் சேர்த்துடலாம். இதை அப்படியே இதை சேர்த்துடுறேன். அவ்வளோதான். சூப்பராக வெறும் தக்காளி போட்ட தக்காளி ரசம் ரெடி ஆகிடுது. ராம் ராம். இன்னைக்கு மகாலயபக்ஷ பலகாரத்தில் நம்ம என்ன டின்னர் ரெசிபின்னா பச்சைப்பயிரை வச்சு பெசரட்டு தோசை தான் பண்ண போகிறோம். ஸோ வந்து ரொம்ப ஹெல்த்தியான ப்ரோட்டீன் கண்டென்ட் அதிகமாக இருக்கக்கூடிய ரெசிபி, ஈஸியான ரெசிபி. அதுக்கு முழு இந்த மாதிரி பச்சை பயிரை நான் 2 கப் பச்சை பயிருக்கு 1/2 கப்பு பச்சை அரிசி, அதாவது எந்த கப்பால் வேணால் இருக்கலாம், எந்த கப்பால் நீங்கள் பயிர் எடுத்துக்கிறீங்களோ அந்த கப்பால் 2 கப்பு பயிருன்னா 1/2 கப்பு பச்சை அரிசி. இதை வந்து நான் வந்து ஒரு 6 hours ஆல்ரெடி சோக் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் எப்பயுமே லன்ச் பண்ணும்பொழுது இந்த மாதிரி டின்னருக்கு ஊற வைக்கிற ஐட்டத்தை ஊற வச்சுட்டேன்னா ஈவினிங் நம்ம அரைச்சிட்டு சீக்கிரமாக வாத்துக்கலாம். ஸோ அதனால் நான் இதை ஒரு 6 மணி நேரம் நல்லா களைஞ்சிட்டு ஊற வச்சுருக்கேன். அதில் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா ஒரு இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கி எடுத்துட்டுருக்கேன். ஒரே ஒரு குட்டி பீஸு தோலை எடுத்துட்டு அதை போட்டுக்கிறேன். அப்புறம் காரத்துக்கு 2 பச்சை மிளகாயும் 2 வரமிளகாயும். இதை வந்து நம்ம இப்போது நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வர போகிறோம். அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டு காமிக்கிறேன். இப்போது இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துன்னு வந்தாச்சு. இதில் கொஞ்சமாக கலருக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பெருங்காயம். இந்த மாதிரி பயிர் வச்சு நம்ம பண்ணும்பொழுது கொஞ்சம் பெருங்காயம் தூக்கலாக சேர்த்துக்கணும், ஏன்னா ஜீரணமாகறதுக்காக. அதுக்கப்புறம் வந்து பொடி பொடியாக நறுக்கின கொத்தமல்லி, மாவுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ எவ்வளோ உப்பு வேணுமோ பார்த்துன்னு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட போகிறோம். ஸோ இதை இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு
நம்ம இதை புளிக்க வைக்கணுங்கிற அவசியம்லாம் கிடையாது. அப்படியே நம்ம வாத்துடலாம். வேணா ஒரு 10 நிமிஷம் போல் ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே தோசையாக வாக்க வேண்டியதுதான். ஸோ நன்னா இப்போது அந்த மஞ்சள் பொடி போட்டிருக்க உப்பு பெருங்காயம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நன்னா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டு, இது ஒரு கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா கெட்டியமாக இருக்கக்கூடாது, நல்லா இந்த மாதிரி இருக்கணும். ஸோ அப்போ தான் நமக்கு வாக்கும் பொழுது தோசை நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அவ்வளோதான். இப்போது நான் தோசையாக வாத்து காமிக்கிறேன். இப்போ கல் காஞ்சிடுத்து, நம்ம பெசரட் தோசை வாத்துக்கலாம். மாவு நம்ம ஆல்ரெடி நல்லா கலந்து வச்சுருக்கோம். நல்லா மெல்லிஸாக நம்ம வாத்துக்கலாம். ஸோ அஸ் யூஷுவல் நம்ம தோசை வாக்குற மாதிரி தான். நல்ல ஃபில்லிங்காக இருக்கும், ஹெல்த்தியான தோசை. ஸோ எவ்வளோ மெல்லிஸாக வாக்க முடியுமோ வாத்துக்கோங்க. நெய் கொஞ்சம் விட்டுக்கிறேன். எண்ணெயிலையும் வாக்கலாம், நெய்லையும் வாக்கலாம். ஸோ வேகட்டும் காமி. இப்போது இதுக்கு தேங்காய் சட்னி தான் நம்ம பண்ண போகிறோம். அதுதான் நல்ல பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். திருகின தேங்காய், பச்சை மிளகா, பொட்டுக்கல்ல, உப்பு பெருங்காயம் போட்டு வச்சுருக்கேன். இதை அப்படியே நம்ம தண்ணி விட்டு சட்னியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இது சூப்பராக நன்னா வெந்துருது. நல்லா சுட சுட சாப்பிட்டேன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அப்படியே திருப்பி போட்டுக்கிறேன். இன்னொரு பக்கம் வெந்துருது. இதை அப்படியே எடுத்து தட்டுக்கு மாற்றிக்கிறேன். இன்னும் ஒன்று வாத்து காமிக்கிறேன். நல்லா அழகாக பட்டு பட்டாக வாக்க வரும். இந்த மாதிரி மாவை எடுத்துட்டு நல்லா மெல்லிஸாக இழுத்துக்கணும். ரொம்ப இதுக்கு எண்ணெய் நெய் தேவைப்படாது. ஃபஸ்ட்டு ஒன்று மட்டும் வாக்கும் பொழுது ஒட்டாமல் வரதுக்காக நம்ம இது பண்ணிக்கலாம். அடுத்தடுத்து கம்மியாக ஊற்றிண்டா போதும். ஸோ அவ்வளோதான். ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட வேண்டியதான். சூப்பராக வெந்துருது பாருங்க. அப்படியே பட்டு மாதிரி ஒட்டாமல் வரும். அரிசி போட்டு அரைச்சிருக்கிறதுனால. நிறைய அரிசி போட்டோம்னா வடக்குன்னு ஆகிடும். ஜஸ்ட் அது பைண்டிங்காக தான் நம்ம அரிசி சேர்க்குறோம். பைண்டிங் ப்ளஸ் அந்த மொறுமொறுப்புக்காக. இதில் வந்து பாசி பயரோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கும். நீங்கள் மார்னிங் ஸ்கூல் போகிற குழந்தைகளுக்கு கூட இதை பிரேக்ஃபாஸ்ட்டாக கொடுத்தீங்கன்னா நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். உடம்புக்கு ரொம்ப நல்லது. ப்ரோட்டீன் அதிகமாக உடம்புக்கு சேரும். அவ்வளோதான். இதுவும் வெந்துருத்துன்னா நம்ம எடுத்துட்டுலாம். அவ்வளோதான். இப்போ இதையும் எடுத்துட்டுலாம். நல்லா சூப்பராக பெசரட் தோசை ரெடி ஆகிடுது. ஈஸியான ரெசிபி தான், டக்குன்னு பண்ணிடலாம். ஹெல்த்தியான ரெசிபி, ஃபில்லிங்காகவும் இருக்கும். ஸோ வந்து எல்லாருமே சாப்பிட்லாம். சுட சுட சாப்பிட்டேன் அப்படின்னா நல்லா இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் சாப்பிட்றத விட. ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்க. இன்றைக்கி இந்த மகாலய பக்ஷ பலகாரம் ரெடி ஆகிடுது. நான் இதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு தேங்காய் சட்னி, தண்ணியான தேங்காய் சட்னியாக அரைச்சிருக்கேன். ஸோ என்ன வேணாலும் தொட்டுன்னு சாப்பிட்லாம். பட் தேங்காய் சட்னி பெஸ்ட்டு காம்பினேஷன். ஊறுகாய் இல்லை வெண்ணெய் தொட்டுன்னு சாப்பிட்லாம், நாட்டு சக்கரை கூட தொட்டுன்னு சாப்பிட்லாம். எல்லாமே சூப்பராக இருக்கும். எல்லாருமே ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்ததுன்னு உங்களோட கமெண்ட் சொல்லுங்க. திரும்ப ஒரு சூப்பரான ரெசிபியில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. ராம் ராம்.